இதுதான் கிணறு இயற்கை அங்காடி, கிணறு ஆர்கானிக் ஷாப். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் கங்கை அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஹெர்பல் ஷாம்பு அப்புறம் பல் பொடியும் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் சோப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க சோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் சோப் தான். இதை போட்டு குளிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராது. கெமிக்கல் ஃப்ரீ தான். இங்கே வந்து குங்குமமும் வச்சுருக்காங்க. இயற்கை முறையில் தயாரித்த குங்குமம் இதெல்லாம். இதை நம்ம வச்சுக்கிறதுனால ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராது. இங்கே நாட்டு சக்கரை வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணுங்கள், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். இங்கே தேன்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அடுக்கு தேன், கொம்பு தேன், மலை தேன், முருங்கை தேன். இங்கே நிறைய டீ டிப்ஸும் வச்சுருக்காங்க. சங்குப்பூ டீ, முருங்கை டீ, லெமன் கிராஸ் டீ, துளசி டீ, ஆவாரம்பூ டீ, அது மாதிரி சின்ன பாக்கெட்டும் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய சிறுதானிய பிஸ்கட் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் இதெல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே மரச்செக்கில் ஆட்டினது தான். இது ரொம்ப பியூர். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி பனை ஓலையில் செஞ்ச விசிறி இருக்குது. செம்ம காற்று வருது. அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே பாருங்களேன், பனை ஓலையில் செஞ்ச டப்பா இருக்குது. அதே மாதிரி பேஸ்கெட் கூட இருக்குது. மேலே கூடைங்க நிறைய இருக்குது. நம்ம பார்த்த விசிறி கூட வச்சுருக்காங்க. கீழே பாருங்களேன், அஞ்சரை பெட்டி இருக்குது. க்யூட்டாக சின்னதாக இருக்குது. நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற எல்லா அரிசியுமே இங்கே கிடைக்கிது. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சத்து இருக்குது. பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. அதில் சில வெரைட்டிஸ் இன்னும் நிறையவே இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து வெல்லம் வச்சுருக்காங்க. இயற்கை முறையில் தயாரித்த வெல்லம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து பம்ப்கின் சீட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸும் கூட வச்சுருக்காங்க. சுரையல் பட்டையும் வச்சுருக்காங்க. இங்கே சேயா சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மணத்தக்காளி வறுத்தல் இருக்குது. சுண்டக்காய் வறுத்தல் இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப பியூரான பசு நெய் வச்சுருக்காங்க. 200 ml 270 rupees. குங்குமப்பூ வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்வீட்ஸ்க்கு போட்டால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். ஆர்கானிக் சேவை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பனங்கற்கண்டு பொடி வச்சுருக்காங்க. மண்ணில் செஞ்ச சட்டிலாமும் சிலது இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தா நல்லெண்ணெய், கடலெண்ணெயில் செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அரைச்ச தனியா பொடி, சாம்பார் பொடியும் வச்சுருக்காங்க. இங்கே கைக்குத்தல் அரிசி கூட சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அரிசிலே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெட்டி வேரில் செஞ்ச ஸ்க்ரப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பீனட் பட்டரும் வச்சுருக்காங்க. இயற்கை விவசாயம், உணவே மருந்து, அந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் வச்சுருக்காங்க, தமிழ்லேயும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நாட்டுக்கோழி முட்டையும் வச்சுருக்காங்க. கூடவே வந்து கிட்ஸுக்கு பாத் பவுடர் வச்சுருக்காங்க. 150 கிராம் வந்து 100. அதே மாதிரி சீக்கா வச்சுருக்காங்க, ஷாம்பு வச்சுருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. கடையோட ஓனர் அங்கிள் வந்து போகிற எங்கள் கடையை பற்றி வச்சுருக்காங்க, இன்ட்ரோ கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் எத்திராஜ்.
கடை பேர் வந்து கிணறு இயற்கை அங்காடி. இது வந்து சிட்லப்பாக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு 8 மாதம் ஆச்சு இந்த கடை ஓப்பன் பண்ணி. ஸோ நாங்கள் வந்து இயற்கை விவசாயிகள்கிட்டேருந்து நேரடியாக பொருட்களை வாங்கிக்கிறோம். எல்லா பொருட்களும் கெமிக்கல் இல்லாமல், பூச்சிக்கொல்லி, யூரியா, ஃபர்டிலைசர் இந்த மாதிரி பொருட்கள் இல்லாமல் இயற்கையான முறையில் செஞ்ச பொருட்கள் வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம். இந்த கடைக்கு கிணறுன்னு பேர் வச்சுருக்கீங்க? ஏன் வந்து கிணறுன்னு பேர் வச்சுருக்கோன்னா, விவசாயத்துக்கு கண்டிப்பாக கிணறு வந்து ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி பாசறதுக்கு. ஸோ இப்போ எல்லாருமே போர் தான் போடுறாங்க. ஸோ கிணறு வந்து தண்ணி வந்து எப்போவுமே இப்போ இங்கே இருக்கிற நம்ம கடையில் இருக்கிற அரிசி, பருப்பு எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். ஸோ நம்மளும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஸோ கிணறு வந்து மூடக்கூடாது. ஸோ நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு கிணறு மூடிடுறாங்க. எல்லோரும் விவசாயத்துக்கு போரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதனால் கிணறுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிணறுல நீச்சல் அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த மழைநீர் சேகரிப்புலாம் நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க கிணறுலாம் வந்து நீங்கள் மழை நீர் நிறைய சேமித்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால என் கடைக்கு வந்து கிணறுன்னு பேர். ஆட்டுக்கல் வச்சுருக்காங்க இங்கே. அதே மாதிரி இது வந்து ஒரு வகை மலைப்பூண்டு. இது வந்து மல்டி பர்பஸ் லிக்விடு. இதில் வந்து துணி துவைக்கலாம், கரை துடைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து நம்மளால் வீட்டிலேயே கூட செய்ய முடியும். அதுக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோவை பாருங்கள், அதில் வந்து சொல்லுவாங்க. வந்து கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குன்ற லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு நீங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா